தாய் வீடு டிசம்பர் 2022. நினைவு நல்லது. ஆழிப்பேரலை. எழுதியவர் பி. விக்னேஸ்வரன். வாசிப்பவர் வானா வனிதா. விலகும் முடிவு. 2001 டிவிஐ ஆரம்பிக்கப்பட்ட போது நான் அதில் ஒரு 6 மாதத்திற்கு இணைந்திருந்து புதியவர்களை பயிற்றுவித்த பின்னர் விலகிவிடுவதென்று தான் நினைத்திருந்தேன். கனடாவில் தமிழ் நாடகத்துறையில் தீவிரமாக ஈடுபடுவது எனது எண்ணமாக இருந்தது. டிவிஐ ஒளிபரப்பு சேவையை ஆரம்பிப்பதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது டொரண்டோவில் இயங்கும் நாடக அமைப்பான மனவெளியின் 9வது அரங்காடலுக்காக எனது நாட்காலிகள் என்னும் மொழிபெயர்ப்பு நாடகத்திற்கான ஒத்திகைகளும் நடைபெற்று கொண்டிருந்தன. 2001 இறுதி பகுதிகளில் ஜாவிஸ் கலையகத்தில் நான் மிக மும்முரமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தயாரித்தல், இளைஞர்களை பயிற்றுவித்தல் போன்றவற்றில் ஈடுபட்டிருந்த வேளை எனக்கு நாடக ஒத்திகைக்கு செல்வதற்கு நேரம் கிடைக்காமையால் டிவிஐ கலையகத்திற்கே நடிகர்களை வரவழைத்து சில ஒத்திகைகளை செய்திருக்கின்றேன். நாட்காலிகள் நாடகம் உலக பிரசித்தி பெற்ற அபத்த வகை நாடக எழுத்தாளர் யூஜின் ஐனஸ்கோ அவர்களின் த சேர்ஸ் என்ற நாடகத்தின் மொழிபெயர்ப்பு. நான் அந்த நாடகத்தை மொழிபெயர்த்திருந்தேன். தயாரிப்பதற்கும் நடிப்பதற்கும் மிகவும் கடினமான நாடகம். பல மாதங்களுக்கு தீவிரமாக ஒத்திகைகளை மேற்கொண்டால்தான் ஓரளவு வெற்றிகரமாக மேடையேற்ற முடியும். நாடக மேடையேற்றம், டிவிஐ ஆரம்பம் என்ற 2 மிகவும் பொறுப்புமிக்க கடமைகளில் மிகவும் சிரமத்துடன் ஈடுபட்டேன். நாட்காலிகள் நாடகம் 2002 மார்ச் மாதம் 16, 17 திகதிகளில் மார்க்கம் கலையரங்கில் மேடையேற்றப்பட்டு தீவிர நாடக ஆர்வலர்களின் வரவேற்பை பெற்றது. அதேவேளை டிவிஐயில் பணியாற்றும் இளைஞர்கள் மிக வேகமாகவே தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு பணிகளை கற்றார்கள். 2மே மிக கடினமான பணி என்றாலும் மிகவும் மகிழ்ச்சி தரும் பணிகளாக அமைந்தன. 6 மாதங்களுக்கு மட்டுமே டிவிஐயுடன் இணைந்திருப்பதாக எண்ணியிருந்த போதிலும் டிவிஐயில் பணியாற்றியவர்கள் தாமாகவே சரியான வழியில் தம் பணிகளை செய்யும் நிலையை அடைந்து விட்டார்கள் என்று நான் முடிவு செய்வதற்கு 1 வருடம் ஆகிவிட்டது. இனி நான் விலகலாம் என்று தீர்மானித்ததும் முதலில் டிவிஐ பணியாளர்கள் இந்த 1 வருடத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு, ஒரு ஊடக நிறுவனமாக டிவிஐயின் இயக்கம் என்பன பற்றி என்னவெல்லாம் கற்றுக்கொண்டார்கள் என்பதை ஓர் அறிக்கையாக தயாரித்து அவர்களுக்கு வழங்கினேன். 2002 நான் விலக முடிவெடுத்திருப்பதை டிவிஐ பணியாளர்களில் ரமேஷ் ராஜதுரையிடம் மட்டுமே தெரிவித்தேன். ஏனெனில் அப்போது டிவிஐயில் நிகழ்ச்சி தயாரிப்பை கற்றுக்கொண்டவர்களில் அதை கற்பதில் ரமேஷ் மிக தீவிரமாக இருந்தார். நான் விலகுவது அவருக்கு ஏமாற்றமாக இருக்கும் என்று கருதினேன். ஓர் உணவகத்திற்கு சென்று மதிய உணவு உண்ணும் போது நான் எனது முடிவை அவரிடம் விளக்கமாக சொன்னேன். ரமேஷுக்கு அது ஏமாற்றமாக இருந்தாலும் புரிந்து கொண்டார். அதன் பின்னர் டிவிஐயை இயக்குகின்ற பிரதானியான எஸ். பிரபாகரனை ஒரு நாள் இரவு டிவிஐயின் பாஸ்மோர் வீதி கலையகத்தில் சந்தித்து எனது முடிவை சொன்னபோது அவர், அண்ணா, நான் உங்கள் முடிவை மதிக்கின்றேன். ஆனால் இப்போது நாங்கள் பண்பலை வானொலி ஒன்றை ஆரம்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கும் உங்கள் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. நீங்கள் இப்போது செய்வது போலே நாள்தோறும் டிவிஐயில் தயாரிக்கப்படும் நிகழ்ச்சிகளை நேரடியாக மேற்பார்வை செய்யாமல் செய்தி பிரிவை மட்டும் நேரடியாக கவனித்துக் கொள்ளுங்கள். பொது நிகழ்ச்சி பிரிவுக்கு பொறுப்பாக தமிழ் பிரியனை நியமிப்போம். நீங்கள் நிகழ்ச்சிகளின் தரத்தை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நீண்ட நேர உரையாடலின் பின்னர் பிரபாகரனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டேன். அதன் பின்னர் தமிழ் பிரியன் டிவிஐயின் நிகழ்ச்சி தயாரிப்பு நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சி தயாரிப்பு மேலாளராக தமிழ் பிரியன் சகல பொது நிகழ்ச்சி தயாரிப்பு சம்பந்தமான நிர்வாக பணிகளை அவர் செய்வதென்றும், புதிய நிகழ்ச்சிகளை தயாரிப்பதாயின் அவற்றுக்கான பிரேரணைகளை எழுத்து மூலம் என்னிடம் சமர்ப்பித்து நிகழ்ச்சிகளின் உள்ளடக்கத்தின் தரமும் அவற்றில் பங்கு பற்றுபவர்களின் தரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் முடிவானது. தமிழ் பிரியன் நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றுவதில் மிகுந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர். கனடாவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் உயர் நிர்வாக பதவியில் இருப்பவர். அவருக்கு ஒரு நிறுவனம் சிறப்பாக இயங்குவதற்கு அதன் நிர்வாக பொறிமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற உண்மை தெரியும். தனது பணியை மிகச் சிறப்பாக செய்தார். எனக்கும் பெரும் சுமை ஒன்று குறைந்தது போல் இருந்தது.
டிவிஐயில் புதியவர்கள் தொடர்ந்து செய்திப் பிரிவை நேரடியாக கவனித்துக் கொண்டு தமிழ் பிரியன் தரும் நிகழ்ச்சிகளின் பிரேரணை கோப்புகளை பார்த்து எனது ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருந்தேன். நிகழ்ச்சிகள் செய்வதற்கு புதியவர்கள் முன்வரும்போது அவர்களுக்கும் எனக்குமான நேர்காணல் ஒன்றை தமிழ் பிரியன் ஒழுங்கு செய்து அதன் மூலம் அவர்கள் நிகழ்ச்சிகள் செய்வதற்கு தகுதியானவர்களா என்ற எனது அபிப்பிராயத்தை பெற்று மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வார். அப்படியான ஒரு நேர்முகத் தெரிவின் மூலம் தெரிவானவர் வாசுகி நகுலராஜா. அவரை நான் டிவிஐ கலையகத்தில் நேரில் சந்தித்து பேசிய போது அவர் சிறுவர் நிகழ்ச்சிகளை செய்வதற்கு ஆர்வமும் திறமையும் கொண்டவர் என்று நிரூபித்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தமிழில் நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய சிறுவர்களை தானே தேடி அவர்களை பயிற்றுவித்து அவர்களின் பெற்றோரையும் அதில் ஈடுபடுத்தி பிள்ளைகளுக்கு வேண்டிய உடை, ஒப்பனை முதலியவற்றுக்கான ஏற்பாடுகளை செய்து அவர்கள் அனைவரையும் ஒரு வார இறுதி விடுமுறை நாளில் டிவிஐ கலையகத்திற்கு அழைத்து வந்து ஒரு நாள் படப்பிடிப்பிலேயே பல நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்தார். டிவிஐயின் சிறுவர் நிகழ்ச்சிகளை ஒரு சமூக கடமை போல் பல வருடங்கள் தொடர்ந்து தயாரித்தவர் வாசுகி நகுலராஜா. அவரை போலவே பல கலைஞர்கள் ஒரு சமூக கடமையாக டிவிஐக்கு ஆதரவு தந்தார்கள். ஒரு தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்துவதற்கான நிதி பிரச்சினைக்கு டிவிஐ முகம் கொடுத்தாலும் நிர்வாக ரீதியாக சிறப்பாக இயங்கும் ஒரு நிறுவனமாக அது டொரண்டோ வாழ் தமிழ் சமூகத்தினரின் ஒத்துழைப்போடும் பங்களிப்போடும் சீராக இயங்கியது என்று சொல்வேன். பல் கலாச்சார வானொலி CMR இவ்வாறு டிவிஐ இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் 2003ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் கனடாவில் முதலாக ஒரு பல் கலாச்சார பண்பலை வரிசை வானொலிக்கான அனுமதி வழங்கப்பட இருப்பதை அறிந்த டிவிஐ நிர்வாகம் அதற்கான உரிமத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய தீர்மானித்து தீவிர நடவடிக்கையில் இறங்கியது. கனடாவில் CRTC கனடியன் ரேடியோ டெலிவிஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கமிஷன் என்ற அரசு சார்பற்ற பொது அதிகார சபை ஒன்றே இந்த அனுமதியை வழங்குகிறது. அத்தகைய உரிமத்தை பெற விரும்புபவர்கள் முறைப்படி விண்ணப்பித்து அந்த அதிகார சபை முன் நேரடியாக தோன்றி அதன் விசாரணைகளுக்கு முகம் கொடுத்த பின்னரே அதிகார சபை உரிமத்தை யாருக்கு வழங்குவது என்று தீர்மானிக்கும். இந்த நடைமுறையை பின்பற்றி உரிமத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் உழைப்பும் அதிர்ஷ்டமும் வேண்டும். டிவிஐ கலையகத்தில் அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. உரிமத்தை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கே அத்துறை சம்பந்தமான நிபுணர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெறுதல் போன்ற நடவடிக்கைகளில் டிவிஐயின் உயர் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் ஈடுபட சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக சமூகத்தின் பொது அமைப்புகள் மற்றும் தனிப்பட்டவர்களின் ஆதரவு கடிதங்களை பெறுதல் போன்ற பணிகளில் பல தொண்டர்கள் ஈடுபட்டார்கள். CRTC அமைப்பின் முன்னே தோன்றி அவர்களது நேர்முக விசாரணைகளுக்கு பதிலளிப்பதற்கென ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் ஸ்டான் ஆண்டனி, மோகன் நடராஜா, குமரன், சிவா சண்முகா, பத்மினி செல்லத்துறை, நீதன் ஷான் ஆகியோருடன் துறைசார் வல்லுநராக நானும் இடம்பெற்றிருந்தேன். நீதன் ஷான் டொரண்டோவில் அப்போது தீவிரமாக செயற்பட்ட தமிழ் அமைப்பான கான்ட்ரைட்டின் பிரதிநிதியாக அதிலே கலந்து கொண்டார். அந்த குழுவுக்கு நேர்முக விசாரணையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள், அவற்றுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் போன்ற விடயங்களில் பயிற்சி அளிப்பதற்காக ஒரு நிபுணர் குழுவின் உதவி பெறப்பட்டது. அந்த பயிற்சி அமர்வுகள் டிவிஐ கலையகத்தில் இடம்பெற்றன. அவற்றில் அந்த குழுவில் இடம்பெற்ற அனைவரும் கலந்து கொண்டனர். இவ்வாறு அந்த பல் கலாச்சார வானொலியின் உரிமத்தை பெறுவதற்கான முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டன. அந்த உரிமத்தை பெறுவதற்கு டொரண்டோவில் வசிக்கும் பல்வேறு சமூகங்களையும் சேர்ந்த பலர் விண்ணப்பித்திருந்தார்கள். பெரும் போட்டி நிகழ்ச்சி ஒன்றுக்கு தயாராகும் மனநிலையில் அனைவரும் இருந்தனர். எனக்கு அது முற்றிலும் புதிய அனுபவமாக இருந்தது. எனது ஊடக பயணத்தில் மீண்டும் ஒரு பெரிய முதல் முயற்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் CRTCயின் நேர்முக அமர்வுக்கு சமூகம் அளித்து பல மாதங்கள் கடந்த பின்னர் CMR வானொலிக்கான அனுமதி கிடைத்ததும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஒளிபரப்பாளர்களுக்கான பயிற்சி. உடனடியாகவே CMR வானொலியை ஆரம்பிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பல கூட்டங்கள் கூட்டப்பட்டு கலந்தாலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸ்காபரோவில் டிவிஐ இயங்கிய PNR கலையகத்திலேயே CMRக்கான கலையகமும் அமைக்கப்பட்டது.
எஸ். பிரபாகரன் CMRல் பணியாற்ற தெரிவாகும் ஒளிபரப்பாளர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறையை நடத்துமாறு என்னை கேட்டார். அதற்கிணங்க பயிற்சி நெறியொன்றை ஒழுங்கு செய்தேன். நான் எனது வானொலி நாட்களில் பெற்ற பயிற்சிகளை அடியொற்றி பயிற்சி நெறிக்கான பாடத்திட்டத்தை தயாரித்தேன். அந்த பயிற்சி நெறி ஒரு வாரத்துக்கு நடத்தப்பட்டது என்று நினைக்கின்றேன். நான் பயிற்சியாளராகவும் தமிழ் பிரியன் அந்த பயிற்சி நெறியை நிர்வகிப்பவராகவும் செயல்பட்டு மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலும் ரூபவாகினியிலும் பல பயிற்சிகளில் கலந்து கொண்ட அனுபவத்தின் மூலம் ஒரு பயிற்சி நெறியை எவ்வாறு வடிவமைப்பது, எவ்வாறு நடத்துவது போன்ற விடயங்களை கற்றிருந்தேன். கற்றவற்றை செயல்முறையில் நடைமுறைப்படுத்தும் வாய்ப்பாக எனக்கு CMR பயிற்சி நெறி அமைந்தது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் CV ராஜசுந்தரம் அவர்களின் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்ட சமயங்களில் நானும் ஒரு ஒலிபரப்பு பயிற்சியாளராக வர வேண்டும் என்ற எனது விருப்பத்தை தெரிவித்த போது எனது ஆங்கில அறிவை விருத்தி செய்தால் நானும் பயிற்சியாளராக வரலாம் என்று CV ராஜசுந்தரம் அவர்கள் கூறியதை முன்னர் குறிப்பிட்டிருந்தேன். இப்போது முழுக்க தமிழ் இளைஞர்களுக்கு தமிழிலேயே பயிற்சி நடத்தும் சந்தர்ப்பம் கனடாவில் கிடைத்ததையிட்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தேன். எனது பயிற்சி நெறி திட்டத்தை அப்போது டொரண்டோவில் வாழ்ந்து கொண்டிருந்த CV ராஜசுந்தரம் அவர்களிடம் காண்பித்து அவரது ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் பெற்றுக்கொண்டேன். அந்த பயிற்சி நெறியில் பங்கு பற்றிய அனைவரது பெயர்களும் தற்போது நினைவில் இல்லை என்றாலும் நினைவில் நிற்பவர்களின் பெயர்களை குறிப்பிடுவதாயின் உதயன் ராம்பிரசன், அஞ்சனன், மதன், ஜெய அரவிந்த், கமல் பாரதி, ST செந்தில்நாதன், பாஸ்கரன், துஷி குணரத்னம், சசிபரம், கவிதா உதயன், ஆத்மன் ரவி ஆகியோரது பெயர்களை குறிப்பிடலாம். இவர்களில் அநேகமானவர்கள் கனடாவில் இயங்கிக் கொண்டிருந்த பல தமிழ் வானொலிகளில் பணியாற்றிய அனுபவத்தை கொண்டிருந்தார்கள். அநேகமானவர்கள் CTR வானொலியில் பணியாற்றியவர்கள். ராம்பிரசன் இலங்கையில் சக்தி FM, கனடாவில் CTBC ஆகிய வானொலிகளில் பணியாற்றிய அனுபவத்தை கொண்டிருந்தார். ஆனாலும் எமது காலத்தில் எமக்கு கிடைத்தது போன்ற முறையான பயிற்சி நெறிகளில் பங்கு பெற்றும் வாய்ப்புகள் அவர்களில் எவருக்கும் அதுவரை கிடைத்திருக்காது என்று நான் கருதுகின்றேன். இந்த பயிற்சி நெறியின் போது டொரண்டோவுக்கு வந்திருந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவையின் முன்னாள் இயக்குநரான பொன்மணி குலசிங்கம் அவர்களுடனான ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியை கனடிய ஒலிபரப்பாளர்களுக்காக ஏற்பாடு செய்திருந்தேன். டொரண்டோவில் தமிழர்களால் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய 2 பெரிய ஊடக முயற்சிகளின் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவராக செயற்படுவதற்கு கிடைத்த வாய்ப்பு எனது ஊடக பயணத்தில் எனக்கு கௌரவம் அளிப்பதாக அமைந்தது. எப்போதுமே ஒருவர் ஒரு துறையில் இணைந்து அத்துறையை ஆர்வத்துடன் கற்று அதிலே சிறப்புடன் பணியாற்றி பெறும் அனுபவத்தை அத்துறையில் புதிதாக இணைந்து கொள்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அவரது துறைசார் அனுபவம் முழுமையடைகிறது. நான் ஒரு பழைய துறைசார் வல்லுநராக இருந்து புதியவர்களுக்கு பயிற்சி அளிப்பதோடு நின்றுவிடாமல் அவர்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை தயாரித்தமை TVI தொலைக்காட்சியிலும் CMR வானொலியிலும் தொடர்ந்து பல வருடங்கள் செய்தி வாசித்தமை போன்றவை என்னை ஒலிபரப்பு துறைகளில் உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவின. டொரண்டோ வாழ் இளம் ஒலிபரப்பாளர்கள் விக்கி அண்ணா என்றும் விக்கி அங்கிள் என்றும் என்னை மரியாதையுடன் அழைப்பது வெறும் சம்பிரதாயம் அல்ல. உண்மையில் எனது துறைசார் அனுபவத்தை உணர்ந்து எனக்கு தரும் மரியாதை என்பதில் எனக்கு மனநிறைவு உண்டு. மீண்டும் தீவிர ஊடக பணி. TVIயிலிருந்து ஓய்வு பெறுவது என்ற எனது முடிவை S. பிரபாகரனிடம் தெரிவித்த போது அவர் என்னை முற்றுமுழுதாக விட்டு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்கியமையால் நான் மீண்டும் மிக தீவிரமாக கனடாவில் ஒலிபரப்பு துறைகளில் பணியாற்றும் நிலை ஏற்பட்டது. எனது ஊடக வாழ்க்கையை மீட்டி பார்க்கும் போது எனக்கு வியப்பாகவும் புதிராகவும் இருக்கும். நான் எனது கல்லூரி நாட்களில் ஊடகத்துறையை தொழிலாக கொள்வேன் என்று நினைத்திருக்கவில்லை. ஆனால் எனது வேலை தேடும் படலத்தில் ஒலிபரப்பில் இணைந்து கொண்டமை இயல்பாக நடந்த ஒன்று. இலங்கையில் ஒலிபரப்பு துறைகளில் ஈடுபட்டு அத்துறைகளில் ஒரு கௌரவமான நிலையை பொது மக்களிடையேயும் துறை சார்ந்தவர்கள் இடையேயும் பெற்று பின்னர் அதிலிருந்து விலகி
டொரண்டோவில் குடியேறிய பின்னர் இங்கும் படிப்படியாக ஒலிபரப்புத் துறையில் ஈடுபடும் சந்தர்ப்பங்களை பெற்று இறுதியில் டிவிஐ சிஎம்ஆர் எனும் இரு பெரும் தமிழ் ஊடக நிறுவனங்களின் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவராக முக்கிய பொறுப்புகளை வகித்து பல இளம் ஒலிபரப்பாளர்களை உருவாக்கும் நடைமுறையில் பங்கு பெற்ற முடிந்தது. இவை அனைத்துமே நான் திட்டமிடாமலேயே நடந்தவை. முதலாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் தயாரிப்பு உதவியாளராக சேர்ந்தமை தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அது பற்றி ஏற்கனவே விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். அதன் பின்னர் இன்று வரை நடப்பனவற்றுக்கெல்லாம் எனது கடுமையான உழைப்பை மட்டுமே காரணமாக சொல்வேன். டொரண்டோவில் டிவிஐ சிஎம்ஆர் என்ற முக்கியமான தமிழ் ஊடகங்களில் பணியாற்றி பல இளம் ஒலிபரப்பாளர்களை உருவாக்க நேர்ந்தமையை எனது தொழில் வாழ்க்கையில் கிடைத்த மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதுகிறேன். நான் ஏற்கனவே இக்கட்டுரை தொடரில் குறிப்பிட்டது போல் இதற்கு காரணம் டொரண்டோவில் டிவிஐ சிஎம்ஆர் நிறுவனங்கள் தனிப்பட்டவர்களால் அல்லாது தமிழ் சமூகத்துக்கான ஊடக நிறுவனங்களாக ஆரம்பிக்கப்பட்டமையே என்று சொல்வேன். சிஎம்ஆர் வானொலியின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பு 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஸ்காபரோ பாஸ்மோர் வீதியில் டிவிஐ இயங்கிய பிஎன்ஆர் கலையகத்திலேயே சிஎம்ஆர்க்கான கலையகமும் அமைக்கப்பட்டிருந்தது. தமிழ் பிரியன் சிஎம்ஆர் ஆரம்பிக்கப்பட்டதும் அதன் நிகழ்ச்சி நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டார். பாலேந்திரன் டிவிஐயின் நிகழ்ச்சி நிர்வாகத்தை கவனிப்பவராக செயற்பட்டார். நான் டிவிஐ சிஎம்ஆர் இரண்டினதும் மூத்த நிறைவேற்று தயாரிப்பாளராக புதியவர்களை தெரிவு செய்தல், செய்தி பிரிவின் செயற்பாடுகளை கவனித்தல், பொதுவாக நிகழ்ச்சிகளின் தரக்கட்டுப்பாட்டுக்கான ஆலோசனைகளை வழங்குதல் ஆகிய பணிகளை செய்தேன். புதிய செய்தி ஆசிரியர்கள். டிவிஐ தொடங்கிய காலம் முதல் என் மதியழகன், கமலா தம்பிராஜா இருவருமே செய்தி ஆசிரியர்களாக செயற்பட்டு அதன் செய்திகளை தொகுத்து கொண்டிருந்தார்கள். தட்டச்சு செய்பவர்களாக சுமதி சிவகுமாரனும் நளினி சிவகுமாரும் சிறிது காலம் தேவந்தியும் பணியாற்றினார்கள். 2003ஆம் ஆண்டின் சுமதி சிவகுமாரனுக்கு அப்பணியை தொடர முடியாது போகவே ஒரு தமிழ் தட்டெழுத்தாளரை தேடிய போது பிரசாந்தனை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் உதயன் பத்திரிகைக்கு தட்டச்சு பணி செய்பவர் என்று அறிந்து உதயன் பத்திரிகை ஆசிரியர் லோகேந்திரலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு பிரசாந்தனின் தொலைபேசி இலக்கத்தை பெற்று அவருடன் தொடர்பை மேற்கொண்ட போது அவர் அப்போது டொரண்டோவுக்கு வந்து தனது பெரிய தாயாரின் பராமரிப்பில் பள்ளிக்கூடம் செல்லும் மிக இள வயதினராக இருந்தார். என்னுடன் தொலைபேசியில் பேசிய அவரது பெரிய தாயார், அவர் சிறு பிள்ளை, இப்போது வேலைக்கு போனால் அவரது படிப்பு குழம்பி விடுமோ என்று பயந்தார். நான் அவர் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியதில்லை, அவ்வப்போது எமக்கு தேவை ஏற்பட்டால் மாலை வேளைகளில் மாத்திரமே பணியாற்ற வேண்டி வரும் என்று கூறி பிரசாந்தனை பணிக்கு சேர்த்தேன். மிக இளவயதினராக இருந்த அவர் மிக விரைவாகவும் பிழைகளின்றியும் தட்டச்சு செய்யக்கூடிய வல்லமையை கொண்டிருந்தார். மிகவும் குறுகிய காலத்திலேயே செய்திகளை தொகுக்கக்கூடிய தனது திறமையை வெளிப்படுத்திய அவர் சிஎம்ஆர் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் டிவிஐ சிஎம்ஆர் ஆகியவற்றின் செய்தி தொகுப்பாளராகவும் பணியாற்றத் தொடங்கினார். அத்தோடு மட்டுமன்றி சில வருடங்களிலேயே டிவிஐயிலும் சிஎம்ஆரிலும் செய்திகளை வாசிக்க ஆரம்பித்தார். பிரசாந்தன் வயதில் சிறியவராக இருந்த போதிலும் ஒலிபரப்புக்கேற்ற குரல் வளத்தை கொண்டிருந்தமையால் அவரது செய்தி வாசிப்பு தொழில் தரம் மிக்கதாக இருந்தது. டிவிஐயில் சில நிகழ்ச்சிகளை, குறிப்பாக இசை போட்டி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய பிரசாந்தன் மிருதங்க வாத்தியத்தை வாசிக்க கற்றிருந்ததால் ஓரளவு இசை ஞானமுள்ளவராகவும் விளங்கினார். அது இசை போட்டி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கான மேலதிக தகமையாக அவருக்கு இருந்தது. அவர் தனது பாடசாலை படிப்பையும் தடையின்றி தொடர்ந்து ஐடி துறையில் பட்டம் பெற்று இப்போது அத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அத்துடன் சிஎம்ஆர் வானொலியில் தற்போதும் செய்தி ஆசிரியராக பணியாற்றுகிறார் என்று அறிகிறேன். இவர் ஒளிபரப்பாளர் ராம் பிரசனின் இளைய சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிஎம்ஆரில் பல அறிவிப்பாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டாலும் அனைவரையுமே செய்தி வாசிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. அதற்கென பிரத்யேகமாக தெரிவு செய்து ராம் பிரசன், உதயன் ஆகியோரை மட்டுமே செய்தி வாசிப்பதற்கு அனுமதித்தோம்.
அத்தோடு டிவிஐயில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்த தமிழ் பிரியனும் துஷி குணரத்னமும் நானும் சிஎம்ஆரிலும் செய்தி வாசித்தோம். தமிழ் பிரியன் இப்போதும் சிஎம்ஆரில் செய்தி வாசிக்கும் பணியை தொடர்கிறார். காலப்போக்கில் தர்ஷினி உதயராஜ், சசி நித்யன், கிருஷ்ணவேணி சோதிநாதன், அகல்யா சத்யன் ஆகியோரும் சிஎம்ஆரில் செய்தி வாசிப்பதற்கு தெரிவானார்கள். இவர்களில் அகல்யா சத்யன் டிவிஐயிலும் செய்தி வாசித்தார். நான் இங்கே குறிப்பிடுபவையெல்லாம் 2010ஆம் ஆண்டு வரை இருந்த நிலை. அதன் பின்னர் சிஎம்ஆரில் ஏற்பட்ட மாற்றங்கள் எனக்கு தெரியாது. சிஎம்ஆர் ஆரம்பிக்கப்பட்டதும் செய்தி ஆசிரியர்கள் அதிக அளவில் தேவைப்பட்டார்கள். அவர்களை தெரிவு செய்வது மிகவும் சிரமமாக இருந்தது. நான் சிஎம்ஆரில் பணியாற்றிய 2010ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ராஜி, துஷி ஞானப்பிரகாசம், குயின்டஸ் துரைசிங்கம், இலங்கதாஸ் பத்மநாதன் ஆகியோர் அவ்வப்போது செய்திகளை தொகுத்தார்கள். 2007ஆம் ஆண்டளவில் முருகேசு அவர்கள் டிவிஐ சிஎம்ஆரின் செய்திகளை தொகுப்பதற்காக தெரிவு செய்யப்பட்டார். 2007ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் டிவிஐ சிஎம்ஆர் இரண்டிற்கும் பகீரதன் செய்தி ஆசிரியராக பணியாற்ற தெரிவானார். நிரந்தர செய்தி ஆசிரியருக்கான நேர்முகத் தெரிவுக்கு வந்த பகீரதனிடம் செய்தி ஆசிரியருக்கான தகமைகள் இருப்பதை அவதானித்தேன். எல்லாவற்றையும் ஆராய்ந்து சரியானவற்றை தேர்வு செய்யும் பேசும் தன்மை அவரிடம் இருந்தது. சிஎம்ஆரின் இரவு நேர செய்திகளை தொகுப்பதற்காக நிலையத்திற்கு வரும் பகீரதன் இரவு நிலையத்திலேயே தங்கி சிஎம்ஆர் டிவிஐக்கான காலை நேர செய்திகளையும் தொகுத்துவிட்டு வீடு செல்வார். இவ்வாறு டிவிஐ, சிஎம்ஆர் என்பன முழு நேர ஊடக நிறுவனங்களாக சிறந்த முறையில் அப்போது இயங்கிக் கொண்டிருந்தன. இடமாற்றம். ஸ்காபரோ பாஸ்மோர் வீதியில் இயங்கிக் கொண்டிருந்த டிவிஐ கலையகத்திலேயே சிஎம்ஆர் கலையகமும் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் உடனடியாகவே அந்த இடம் 2 நிறுவனங்களும் இயங்குவதற்கு போதுமானது அல்ல என்று உணரப்பட்டது. எனவே பெரிய இடம் ஒன்றுக்கு மாறுவதென்று முடிவானது. குறிப்பாக சிஎம்ஆர் வானொலியில் தமிழ் ஒளிபரப்பு மட்டுமே இடம்பெறவில்லை. அது பல்கலாச்சார வானொலி என்பதால் பல இந்திய மொழிகளை பேசும் ஒளிபரப்பாளர்கள் சிஎம்ஆரிடமிருந்து நேரத்தை பெற்று தமது நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினார்கள். அனைவரினதும் நடமாட்டத்திற்கேற்ற அளவுக்கு டிவிஐ இயங்கிக் கொண்டிருந்த பிஎன்ஆர் கலையகத்தில் இடவசதி போதுமானதாக இருக்கவில்லை. டிவிஐ, சிஎம்ஆர் நிறுவனங்கள் இயங்குவதற்கு ஏற்ற இடத்தை தெரிவு செய்யும் பொறுப்பை ஏற்று செயல்பட்ட டிவிஐ, சிஎம்ஆர் நிறுவனங்களின் பிரதம செயற்பாட்டு உத்தியோகத்தரான குமரன் வெகு விரைவிலேயே ஈட்டாபிகோ என்ற இடத்தில் இலக்கம் 306 ரெக்ஸ்டல் புளோவாட் யூனிட் 7 என்ற முகவரியில் இருந்த ஓர் இடத்தை தெரிவு செய்தார். அது திரைப்படங்களுக்கு பின்னணி இசை சேர்த்தல், ரெக்கார்டிங், மொழிமாற்றம் செய்தல் முதலியவற்றை செய்கின்ற நிறுவனம் ஒன்று இயங்கிய இடம். உள்ளே ஒளி கசியாத ஒளித்தடுப்பு கட்டுப்படுத்தப்பட்ட சுவர்கள் அமைக்கப்பட்டு ஒரு வானொலி நிலையம் இயங்கத்தக்க கட்டடமாக அது இருந்தது. நான் அதை முதலில் சென்று பார்த்தபோது அந்த கட்டிடம் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஸ்காபரோ, மார்க்கம், ஏஜாக்ஸ் போன்ற நகரங்களில் இருந்து சற்று தூரத்தில் இருப்பதால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவோர் அங்கு வருவதற்கு சிரமப்படுவார்கள் என்று நினைத்தேன். பொதுமக்கள் மட்டுமல்ல, டிவிஐயில் பணியாற்றிய பலரும் ஒவ்வொரு நாளும் நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டு தமது பணிகளுக்கு செல்ல வேண்டி இருக்கும் என்ற கருத்தை நான் கொண்டிருந்த போதிலும் ஒளிக்கட்டுப்பாட்டை கொண்ட கலையகத்தை அமைப்பதற்கான செலவு இருக்காது என்பதாலும் சிஎம்ஆரில் பல்கலாச்சார நிகழ்ச்சிகளை செய்கின்ற இந்திய, பாகிஸ்தானிய ஒளிபரப்பாளர்கள் அநேகமாக பிரம்டன், மிஸ்ஸிசாகா போன்ற நகரங்களில் வசிப்பதால் அவர்களது போக்குவரத்துக்கு அந்த இடம் வசதியாக இருக்கும் என்பதாலும் இறுதியில் அந்த இடத்தையே தெரிவு செய்வதென்று முடிவானது. முதலில் சிஎம்ஆர் வானொலியை அவ்விடத்திற்கு மாற்றுவதென்று முடிவெடுக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டின் இறுதியில் சிஎம்ஆர் வானொலி சேவைக்கான 2 கலையகங்கள் அமைக்கப்பட்டு சிஎம்ஆர் அந்த கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு இயங்கத் தொடங்கியது.
டிவிஐயிலும் சிஎம்ஆரிலும் செய்திகள் வாசித்த நான் எனது பகல் நேர பணியை முடித்துக்கொண்டு ஸ்காபரோ டிவிஐ நிலையத்திற்கு சென்று அங்கு மாலை 6:30 செய்திகளை ஒளிப்பதிவு செய்துவிட்டு பின்னர் சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிஎம்ஆர் கலிகத்திற்கு சென்று இரவு 9 மணி செய்திகளை நேரடியாக வாசித்துவிட்டு வீடு திரும்புவதை சில மாதங்கள் வழக்கமாக கொண்டிருந்தேன். ஆழிப்பேரலை 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி காலை 8 மணியளவில் இந்தோனேஷியாவுக்கு அருகே கடலுக்குள் ஏற்பட்ட பூகம்பத்தால் ஆழிப்பேரலைகள் எழுந்து இந்த சமுத்திரத்தில் உள்ள பல நாடுகளில் பெரும் அழிவுகளை ஏற்படுத்திய செய்தி டிவிஐ கலையகத்துக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி இரவு 11 மணியளவில் கிடைத்தது. அப்போது தீபன் ராஜசிங்கம் பணியில் இருந்தார். செய்தி கிடைத்ததும் உடனே சிஎம்ஆர் வானொலியை தொடர்பு கொண்டு அங்கு பணியாற்றி கொண்டிருந்த அறிவிப்பாளர் உதயனிடம் விடயத்தை தெரிவித்துவிட்டு டிவிஐ நிறுவனத்திற்கு அண்மையில் வசித்த ரமேஷ் ராஜதுரையிடம் செய்தியை தெரிவித்தார். அப்போது சுனாமி என்ற சொல் பலரும் அறிந்திராத ஒன்று. எனக்கு அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டதுமே முதலில் கூகுளில் சுனாமி என்றால் என்ன என்பதை தேடி அது என்ன என்பதை புரிந்து கொண்டேன். இந்தோனேஷியாவில் கடற்பரப்பில் எழுந்த ஆழிப்பேரலைகள் இந்த சமுத்திரத்தில் உள்ள பல நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்தியிருந்தன. இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு கரையோர பகுதிகளையும் தாக்கிய ஆழிப்பேரலைகள் பாரிய சேதத்தை உண்டாக்கியிருந்தன. அது ஒரு மிக பெரும் அனர்த்தம் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொண்டோம். தீபன் கூறிய செய்தி கேட்டு டிவிஐ கலையகத்திற்கு சென்ற ரமேஷ் உடனடியாகவே விஞ்ஞானம் சம்பந்தமான விடயங்களில் பரந்த அறிவை கொண்டிருப்பவரும் டிவிஐ தொலைக்காட்சியில் விஞ்ஞானமும் நாமும் என்ற நிகழ்ச்சியை செய்து கொண்டிருந்தவருமான விஜய குலதுங்கத்தை நிலையத்திற்கு அழைத்து சுனாமி பற்றிய விரிவான தகவல்களை நேரடியாக ஒளிபரப்பத் தொடங்கினார். நேரம் செல்ல செல்ல சுனாமி பற்றிய தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன. இந்தோனேஷியாவின் வட சுமத்ரா பகுதியில் உள்ள பண்டா ஆச்சே நகருக்கு அருகே இந்த சமுத்திரத்தின் அடியில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி உள்ளூர் நேரம் காலை 7:59 அளவில் 9.1 ரிக்டர் அளவு வீரியம் கொண்ட பூகம்பம் ஏற்பட்டதன் காரணமாக எழுந்த பேரலைகள் இந்த சமுத்திரத்தில் அமைந்திருக்கும் பல நாடுகளை தாக்கின. இலங்கையும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டது. முதலாவது அலை இலங்கை நேரப்படி காலை 8:30க்கும் 8:45க்கும் இடையில் இலங்கை கரையோரத்தை தாக்கியது. இரண்டாவது அலை காலை 8:50க்கும் 9:15க்கும் இடையில் தாக்கியது. இரண்டாவதாக தாக்கிய அலை மிக பெரியது என்று தகவல்கள் கிடைத்தன. இவ்வாறு மேலதிகமான விரிவான செய்திகள் வந்து கொண்டிருக்க டிவிஐ அவற்றை உடனுக்குடன் மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தது. டிவிஐயின் ஒளிபரப்பு நேரடியாக இடம்பெற்றது. 25ஆம் திகதி ஆரம்பித்த அந்த நேரடி ஒளிபரப்பு பல நாட்கள் தொடர்ந்து இடம்பெற்றது. வழமையான நிகழ்ச்சிகள் இடைநிறுத்தப்பட்டு டிவிஐயின் செய்திகளும் சுனாமி பற்றிய நேரடி ஒளிபரப்புமே நடைபெற்றன. அழிவுகள் பற்றிய செய்திகள் படங்களுடன் வரவர அவற்றை உடனுக்குடன் ஒளிபரப்பி மக்களுக்கு அங்கு நடப்பவற்றை அறிவித்துக் கொண்டிருந்தோம். டிவிஐயின் நேரடி ஒளிபரப்பின் மூலம் இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவுகளை பார்த்த மக்கள் திரளாக டிவிஐ கலையகத்திற்கு வந்து நிவாரண நிதியை வழங்கினார்கள். சுனாமி அழிவுகள் பற்றிய செய்தி படங்களை கனடிய பிரதான ஊடகங்களும் டிவிஐயிடமிருந்து பெற்று ஒளிபரப்பின. டிவிஐ போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் தமது சொந்த நாட்டை தமக்கு மிக நெருக்கமாக வைத்திருப்பதை கனடிய தமிழ் மக்களை உணர வைத்தது அந்த சம்பவம். 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்படுத்திய அழிவு உலக சரித்திரத்தில் நிகழ்ந்த மிக பெரும் ஆழிப்பேரலை அழிவு என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுனாமி தாக்கிய அனைத்து நாடுகளிலும் மொத்தமாக 2,27,898 பேர் கொல்லப்பட்டதாகவும் 30,000க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கையில் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் ஆழிப்பேரலை பற்றிய விவரணம்.
இதைத் தொடர்ந்து இலங்கையின் தமிழ் பிரதேசங்களில் சுனாமி பேரலை ஏற்படுத்திய தாக்கங்களையும் அங்கு நடைபெறும் நிவாரண நடவடிக்கைகளையும் விவரண நிகழ்ச்சியாக தயாரிப்பதற்காக டிவிஐ தயாரிப்பாளர் ரமேஷும் நானும் இலங்கை சென்றமை எனது ஊடக வாழ்க்கை பயணத்தில் நிகழ்ந்த மற்றுமொரு முக்கிய நிகழ்வு. அப்போது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் இலங்கை ஜனாதிபதியாக பதவி வகித்தார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் அப்போது இலங்கை பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க அவர்களும் நோர்வே அரசாங்கத்தின் மேற்பார்வையில் கைச்சாத்திட்டு 2002 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23 முதல் நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இலங்கையில் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியடைந்ததால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அப்போது பிரதமராக பதவி வகித்துக் கொண்டிருந்தாலும் 2005 ஆண்டு நாம் இலங்கைக்கு சென்ற நேரத்தில் போர் நிறுத்தம் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு நாடு அமைதியாகவே இருந்தது. நானும் ரமேஷும் இங்கு டொரண்டோவில் போலீஸ் திணைக்களம் ஊடகவியலாளர்களுக்கு வழங்கும் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு கணனி கமரா சகிதம் 2005 ஆண்டு ஜனவரி மாத கடைசியில் இலங்கைக்கு பயணமானோம். கட்டுநாயக்கா விமான நிலையத்தை சென்றடைந்த நாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்திருந்த வேன் ஒன்றில் சென்று கொழும்பிலிருந்த எனது தாயாரை பார்த்துவிட்டு கிளிநொச்சிக்கு சென்றோம். அங்கு சென்ற நாம் எமக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய வடபகுதிக்கு செல்லும் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் தங்குவதற்கான நிலையத்துக்கு சென்று அங்கு தங்கினோம். விடுதலை புலிகளின் அந்த நிலையத்திற்கு தயா மாஸ்டர் பொறுப்பாக இருந்தார். நாம் அங்கு சென்ற போதும் தொடர்ந்து அங்கு தங்கியிருந்த நாட்களிலும் பல வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அங்கு வந்து சென்றார்கள். நாம் கிளிநொச்சிக்கு சென்றதும் அப்போது விடுதலை புலிகளின் தொலைக்காட்சி சேவைக்கு பொறுப்பாக இருந்த சேரலாதனை தொடர்பு கொண்டு நாங்கள் சுனாமி பற்றிய விவரணம் தயாரிப்பதற்காக வந்திருக்கும் தகவல்களை சொன்னபோது அவர் எமக்கு வேண்டிய உதவிகளை செய்வதாக கூறினார். நான் 10 நாட்கள் மட்டுமே விடுமுறை பெற்று சென்றதால் சிறிதும் தாமதிக்காது அடுத்த நாளே படப்பிடிப்பை ஆரம்பித்தோம். சேரலாதன், தயா மாஸ்டர் ஆகியோர் ஏற்பாடு செய்து தந்த வேனில் முல்லைத்தீவுக்கு சென்றோம். அப்போது முல்லைத்தீவு பகுதி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அவர்களே வெளிநாட்டு ஊடகவியலாளர்களையும் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களையும் அப்பகுதிக்கு அழைத்து சென்றார்கள். அவ்வாறே நாமும் அழைத்து செல்லப்பட்டோம். நாம் சென்ற வாகனத்தில் முல்லைத்தீவு பகுதியில் உதவி பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் வந்தார்கள். முல்லைத்தீவில் சுனாமி ஏற்படுத்திய அழிவுகளையும் அப்பகுதிகளில் வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் மேற்கொள்ளும் புனர்வாழ்வு நடவடிக்கைகளையும் படமாக்கிக் கொண்டு நாம் தங்கியிருக்கும் இடத்திற்கு திரும்பி அடுத்த நாள் நாம் கொழும்பிலிருந்து வந்த வேனில் வடமராட்சி பகுதிக்கு சென்றோம். அங்கு மணற்காடு, மருதங்கேணி, தாளியடி ஆகிய ஊர்களுக்கு சென்று சுனாமியினால் அழிக்கப்பட்ட இடங்களை பார்த்தோம். தாளியடி கடற்கரையை அண்டிய ஊர். அங்கு கடற்கரையில் கடலிலிருந்து 1/4 மைல் அளவு தூரத்தில் கடலை பார்த்தபடி கட்டப்பட்டிருந்த கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் முன்பகுதி சுனாமி அலைகளால் சேதமாகி இருந்தது. முற்றாக சேதமடையாது தப்பிய ஆலயத்திற்குள்ளும் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலர் தங்கியிருந்தார்கள். தேவாலயத்திற்கு முன்னால் மிக பரந்த கடற்கரை. கடற்கரை மணலில் உயரமான வீடு போன்று அமைக்கப்பட்ட உறுதியான காவலரனில் இலங்கை இராணுவத்தினர் காவல் கடமையில் இருந்தார்கள். வடமராட்சிக்கு செல்லும் முன் அங்கு சுனாமி ஏற்படுத்திய அழிவுகள் பற்றி விசாரித்த போது தாளையடியில் ஒரு இராணுவ முகாம் சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானது என்று கேள்விப்பட்டிருந்தோம். நாம் தேவாலயத்தில் நின்று பார்த்த காவலரன் கடற்கரையில் இருந்ததால் சுனாமியால் தாக்கப்பட்ட இராணுவ முகாம் அதுவாக இருக்கலாம் என்று நினைத்து மதிய நேர சுடு மணலில் கால்கள் புதிய நடந்து சென்று காவலுக்கு நின்ற இராணுவத்தினரிடம் சுனாமி அழிவுகள் பற்றி கேட்டபோது அவர்கள் கடற்கரையிலேயே சற்று தொலைவில் இருந்த இராணுவ முகாமை காட்டி உங்களை அங்கு அழைத்து செல்கிறோம், அங்குள்ள அதிகாரிகளுடன் பேசுங்கள் என்று கூறி ஒரு காவலர் எம்மை அந்த முகாம் நோக்கி அழைத்து சென்றார்.
முகாமை நெருங்கியதும் எம்மை தூரத்தில் நிற்குமாறு கூறிவிட்டு முகாமுக்குள் சென்று ஒரு இராணுவ அதிகாரியை அழைத்து வந்தார். வந்த அந்த அதிகாரியிடம் நாம் கனடாவில் இருந்து வந்திருக்கும் ஊடகவியலாளர்கள் என்று தெரிவித்த போது தமக்கு ஊடகங்களுடன் பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார். பின்னர் நாம் தாளையடியில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென அமைக்கப்பட்டிருந்த முகாம் ஒன்றுக்கு சென்று அங்கு பலரை பேட்டி கண்டு ஒளிப்பதிவு செய்துவிட்டு மதியம் அவர்களுக்கென முகாமில் தயாரிக்கப்பட்ட உணவை நாமும் உண்ட பின்னர் கிளிநொச்சி திரும்பினோம். அடுத்த நாளே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை ரமேஷ் கணனியில் ஏற்றி அவற்றை தொகுக்கும் வேலைகளை ஆரம்பித்தார். இலங்கையில் இளம் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி. நாம் அடுத்த கட்ட படப்பிடிப்பை நடத்துவதற்கு கிழக்கு மாகாணத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தோம். அங்கு செல்வதற்கு முன்னர் கிளிநொச்சியில் 2 நாட்கள் தங்கி அங்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் நிகழ்ச்சிகளை தயாரிக்கும் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு குறுகிய கால பயிற்சி பட்டறையை நடத்த வேண்டும் என்று சேரலாதன் கேட்டுக்கொண்டதற்கிணங்கி அங்குள்ள தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு குறுகிய கால பயிற்சி பட்டறையை நடத்தினேன். அது எனக்கு மனநிறைவு தரும் பணியாக அமைந்தது. அப்போது இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்ததால் கனடாவில் இருந்து நாம் அஞ்சுவது போல அங்கு நிலைமை மோசமாக இருக்கவில்லை. எல்லோரும் அமைதியாக தத்தமது பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். விடுதலை புலிகளின் தொலைக்காட்சியில் பணியாற்றிய பல ஊடகவியலாளர்கள் என்னை நன்கு அறிந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருமே மூத்த ஊடகவியலாளருக்கு தர வேண்டிய மரியாதையை மிகுந்த அளவில் தந்து என்னுடன் பழகினார்கள். அந்த 2 நாட்களும் மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்தன. தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு பற்றி அறிந்து கொள்வதிலும் செய்தி வாசிப்பதில் பயிற்சி பெறுவதிலும் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். அன்று அவர்களுக்கு நான் பயிற்சி அளித்தமை எவ்வளவு மகிழ்ச்சியான நினைவாக என் மனதில் இருந்ததோ அதை விடவும் எனது வாழ்க்கையில் நான் உணர்ந்த சோகமான நினைவுகளில் ஒன்றாகவும் பின்னர் அது அமைந்துவிட்டது. 2008 ஆண்டில் போர் நிறுத்த உடன்படிக்கை கைவிடப்பட்டு இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையேயிலான போர் உச்ச நிலையை அடைந்த போது எனது பயிற்சி நெறியில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களில் ஒருவரான சத்தியமூர்த்தி எறிகணை தாக்குதலில் சிக்குண்டு மரணமடைந்தார். அத்தோடு போரின் இறுதி நாட்களில் என்னை மட்டுமல்ல உலகையே உலுக்கிய சோக நிகழ்வாக தொலைக்காட்சி செய்தி அறிவிப்பாளரான இசைப்பிரியாவின் கொடூரமான மரணம் அமைந்தது. எமது கல்லூரி நாட்களில் படிப்பு, விளையாட்டு, கலைகள் என்று சகலவற்றிலும் சிறந்து விளங்கும் மாணவிகள் எப்படி துருதுரு என்று கல்லூரிகளில் ஒருவித உரிமையுடன் இயங்குவார்களோ அப்படியானவர்களில் ஒருவர் போல் நான் அளித்த செய்தி வாசிப்பவர்களுக்கான பயிற்சியின் போது மிகவும் உற்சாகமாக கலந்து கொண்ட இசை பிரியா இறுதி யுத்தத்தின் போது மிக அவலமான முறையில் உயிர் துறந்த காட்சிகள் வலைத்தளங்களில் வெளிவந்த போது அவற்றை பார்த்து கலங்காத மக்களே இல்லை என்று சொல்லலாம். செய்தி வாசிப்பு பயிற்சியில் மிகுந்த ஈடுபாட்டுடன் கலந்து கொண்ட இசைப்பிரியாவின் உற்சாகம் பிரதிபலித்த முகமும் பின்னர் அவர் அவலமாக மரணமடைந்த காட்சிகளும் திரைப்படங்களில் மாறி மாறி தொகுக்கப்பட்ட காட்சிகள் போல் அவ்வப்போது எனது மனதில் வந்து போகின்றன. அந்த பயிற்சி பட்டறை நடந்து கொண்டிருந்த நாட்களில் அங்கு தொலைக்காட்சி கலையகம் ஒன்றை அமைக்கும் பணிக்கான ஆயத்தமும் நடைபெற்று கொண்டிருந்தது. பயிற்சி அளிக்கும் என்னை கௌரவிக்க எண்ணியவர்களாக அந்த கலையகத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் நானும் ஒருவராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நானும் மகிழ்ச்சியுடன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன். அவர்கள் ஊடகத்துறை சார்ந்த மூத்தவர்கள் மீது காட்டுகின்ற மரியாதையை என்னால் உணர முடிந்தது. கிழக்கு மாகாணத்திற்கு பயணம். பயிற்சி பட்டறையை முடித்துக்கொண்டு அடுத்த நாள் கொழும்பில் இருந்து நாம் வந்த வேனில் கிழக்கு மாகாணத்திற்கு பயணமானோம். நாம் கிழக்கு மாகாணத்திற்கு பயணமாவதற்கு முதல் நாள் 2005 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7 தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அரியநாயகம் சந்திரநேரு அவர்களும் விடுதலை புலிகளின் அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் கௌசல்யன் அவர்களும் இனம் தெரியாதோரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நாம் கிளிநொச்சி சென்றபோது இருந்த சுமூகமான நிலை மாறி சற்று இறுக்கம் நிலவியது. ஆனால் நாம் சென்ற பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கிழக்கு மாகாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்டோம்.
முதலில் அம்பாறை மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் உள்ள திருக்கோவிலுக்கு செல்வதே எமது திட்டமாக இருந்தது. நாம் மட்டக்களப்பை அண்மித்த போது மாலை 6 மணியாகிவிட்டது. எனவே முதலில் மட்டக்களப்புக்கு முன்னே வரும் வாழைச்சேனை சீனி தொழிற்சாலைக்கு சென்று அங்கு முகாமிட்டிருந்த கனடிய இராணுவத்தின் அனர்த்த உதவி படை பிரிவினரை சந்தித்து அவர்களது பணிகள் பற்றி கேட்டறிந்து கொள்ள தீர்மானித்து அங்கு சென்று அந்த படைப்பிரிவின் தளபதியுடன் ஒரு சிறிய நேர்காணலை ஒளிப்பதிவு செய்தோம். கடல் நீர் உட்புகுந்து விட்டதால் மாசடைந்த நீர்நிலைகளை சுத்திகரித்து அங்குள்ள மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவது அவர்களது பிரதான கடமையாக இருந்தது. அந்த நேர்காணலை முடித்துக்கொண்டு திருக்கோவிலுக்கு செல்ல இரவு 9 மணியாகிவிட்டது. நாம் அங்கு சென்று தங்குவதற்கு ஒருவர் ஒரு வீட்டை ஏற்பாடு செய்திருந்தார். அது யாருடைய வீடு என்பது எமக்கு அப்போது தெரியாது. நாம் அங்கு சென்றபோது அங்கு நிலவிய சூழல் எம்மை திகைக்க வைத்தது. காரணம், அந்த வீடு முதல் நாள் படுகொலை செய்யப்பட்டவர்களில் ஒருவரான அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரியநாயகம் சந்திரநேரு அவர்களின் வீடு. தெருவெங்கும் வெள்ளைக்கொடிகள் கட்டப்பட்டு அனைவரும் சோகத்துடன் காணப்பட்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினரின் வீட்டை எமக்கென ஒழுங்கு செய்தவர் கொலை சம்பவம் ஏற்படுத்திய அதிர்ச்சியில் நாம் தங்கும் விடயத்தை மறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். அவரது பூதவுடல் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கவில்லை. நாம் வேறிடத்திற்கு செல்லலாம் என்று தீர்மானித்த போது சந்திரநேரு அவர்களின் குடும்பத்தினர் அங்கேயே தங்கும்படி எம்மை கேட்டுக்கொண்டனர். அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அன்றிரவு அங்கேயே தங்கினோம். வீட்டில் உள்ளவர்கள் குடும்பத் தலைவரை இழந்த துன்பத்திலும் பொதுமக்கள் அரசியல் தலைவரை இழந்த சோகத்திலும் மூழ்கியிருந்த அந்த வீட்டில் இரவு நாம் தங்கியமை என்னவென்று விவரிக்க இயலாத ஓர் உணர்வை தந்தது. அடுத்த நாள் அதிகாலையிலேயே அங்கிருந்து புறப்பட்டு திருக்கோவிலின் கடற்கரை பகுதிகளில் ஏற்பட்டிருந்த சேதங்களை படம் பிடித்து கொண்டு அங்குள்ள பாதிக்கப்பட்டவர்கள் தங்கியிருந்த முகாம்களுக்கு சென்று புனர்வாழ்வு நடவடிக்கைகள் பற்றி கேட்டு அறிந்து கொண்டு கொழும்பை நோக்கி சென்றோம். அன்று மட்டக்களப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு, விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் கௌசல்யன் ஆகியோரின் படுகொலைகளை கண்டித்து பெரும் கதவடைப்பு போராட்டம் நடந்து கொண்டிருந்ததால் மட்டக்களப்பு நகரம் வெறிச்சோடி கிடந்தது. மட்டக்களப்பு நகரின் ஒரு பகுதியில் கனடிய படைப்பிரிவினர் குடிநீர் சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த காட்சிகளையும் படம் பிடித்து கொண்டு கொழும்பு திரும்பினோம். நாம் கிளிநொச்சியில் இருந்தபோதே ரமேஷ் ஒளிப்பதிவு செய்திருந்த படங்களை பார்த்து 2 விவரணங்களுக்கான பிரதிகளை எழுதியிருந்தேன். அந்த பிரதிகளை காலம் சென்ற சி. நடராஜசிவம் ஏற்பாடு செய்து தந்த கொழும்பில் உள்ள ஒரு ஒளிப்பதிவு கூடத்தில் எனது குரலில் ஒளிப்பதிவு செய்து ரமேஷிடம் கொடுத்தேன். ரமேஷ் சில படப்பிடிப்புகளை வடபகுதியில் செய்ய வேண்டி இருந்ததால் அந்த ஒளிப்பதிவுகளை அங்கே எடுத்துச் சென்று விவரணங்களை பூரணமாக தயாரித்து கொண்டு வர வேண்டும் என்பது அவரது திட்டமாக இருந்தது. நாம் அன்று மாலை டிவிஐ தொலைக்காட்சிக்காக கொழும்பில் ஒரு நேர்காணலை ஒளிப்பதிவு செய்தோம். 2001ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2வது தடவையாக இலங்கையின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென நியமித்த ஜி.எல். பீரிஸ் அவர்களுடனான நேர்காணலை காலம் சென்ற சாந்தி சச்சிதானந்தம் ஆங்கிலத்தில் செய்தார். நாரன்பிட்டியில் ஜி.எல். பீரிஸ் அவர்களின் இல்லத்திலேயே அந்த ஒளிப்பதிவை மேற்கொண்டோம். ஜி.எல். பீரிஸிடம் நேர்காணலுக்கான நேரத்தை பெற்று தந்ததோடு ஒளிப்பதிவுக்கு வேண்டிய உபகரணங்களையும் தொழில்நுட்பவியலாளர்களையும் ஒழுங்கு செய்து தந்தவர் ரூபவாகினியில் பணியாற்றும் யூ.எல். யாகோப். நன்றி.